குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம் நண்பர்களே. நமக்கு எல்லா கிரகத்தையும் பற்றி அதிகமான பயம் கிடையாது. ஆனாலும் சனி கிரகத்தை பார்த்தவுடன் ஒரு பயம் வந்துடும். ஏன்னா அவர் ஈஸ்வர பட்டம் வாங்கியனவர், ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர், தாமதமானவர், மந்தன் என்று பெயரும் உண்டு. அவர் இன்னொரு தனகாரகர், அவர் போல் கொடுப்பதற்கு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆனாலும் அந்த 7.5 சனி அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு பயத்தை காட்டக்கூடியதாக இருக்கும். அது உள்ளே வரும்போதும் பாதசனியாய் வெளியே செல்லும் போதும் நமக்கு கண்டினியூஸாக பயங்களை கொடுக்கும் அப்படிங்கிறதும், அவர் இருக்கக்கூடிய இடங்களிலே அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, அஷ்டமஸ்தனி, கலத்திரத்தில் சனி, ஏகப்பட்ட சனி பகவானை நிலைகளிலும் நமக்கு பயங்கள் உண்டு. அதனால் பலன்கள் பார்த்து, சார் ரொம்ப கிளியராக இருக்கணும் சார் அப்படின்லாம் இருப்போம். நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பயம் இல்லை. நேர்மை தவறிவர்களுக்கு எப்படியானும் பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வீடுகளிலும் ஒரு வழக்கம் உண்டு. இப்போல்லாம் ஃப்ளாட் சிஸ்டம் ஆகிடுச்சு. முன்னெல்லாம் இண்டிவிஜுவல் ஹவுசஸ் இருக்கும்போது வெளியிலலாம் எங்கன்னா போயிட்டு வந்துட்டாங்கன்னா காலை குதிகால் அலம்பிக்கிறது அப்படின்னு உண்டு. காலின் பின்புறத்தை நல்லா தண்ணி ஊற்றி தேய்ச்சி அலம்பிப்பாங்க. ஏன்னா சனீஸ்வரன் அது வழியாக தான் உள்ளே வருவார் அப்படின்னு ஒரு கோட்பாடு உண்டு. இப்போல்லாம் ஃப்ளாட் ஆனதுனால நேரம் வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க கால் அலம்பினா உண்டு. அதனாலும் என்னவோ சனியின் தாக்கம் நிறைய பேருக்கு பாதிப்பை கொடுக்கறது அப்படிங்கிறதும் ஒரு குறிப்பாக நம்ம பார்க்க முடியாது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சனி பகவான் காலபுருஷத்துக்கு 10ஆம் இடம் 11வது இடம் அப்படிங்கிற இடம், கர்மஸ்தானாதிபதி. கர்மம் என்றால வேலைன்னு அர்த்தம். அப்போ வேலை தொழிலுக்கான அதிதேவதை யாருன்னா இந்த சனி. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, சனி கிரகத்தை சுற்றிலும் இருக்கக்கூடிய தூசிகள் போன்ற பாட்டிகள் சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்படி யார் வேலை செய்கிறாங்களோ பின்னாடி ஒரு ஆட்கள் கூட்டமே இருக்கும் இல்லையா, அந்த கூட்டம் தான் சனீஸ்வரனை தெம்பாக வச்சுக்கிறது அப்படின்னு அர்த்தம். சனி ராகுவை போன்றவர். அதனால்தான் ராகு எப்படி பிரம்மாண்டமாக செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் முதல்ல செய்வார். அதுக்கு சுருக்கமாக தான் பண்ண தெரியாது. செவ்வாயும் கேதுவும் ஒன்று, சனியும் ராகுவும் ஒன்று அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்படி எதையுமே பிரம்மாண்டமாய் பண்ணி கொடுக்குவது, லாபமும் அப்படித்தான். அதனால தான் வெற்றிக்கான இலக்கு கும்பம் அப்படிங்கிற இடத்தையும் இந்த சனீஸ்வர பகவான் தன் வீடாக வைத்திருக்கிறார். சனி சூரியனிலிருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிறார். இருட்டு கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் அது மட்டும் இல்லை, உறைந்து போவது அப்படிங்கிற தன்மை உண்டு. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, வீட்டில் எல்லாம் ஃப்ரிட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஐஸ் க்யூப் எல்லாமே சனி தான். ஃப்ரிட்ஜே சனீஸ்வரனை சேர்ந்தது. ஒரு உணவை பாதுகாப்பது அப்படின்னா சனீஸ்வரன் வைத்து கொண்டால், அது கெட்டு போச்சுன்னா ராகு ஆகிடும், விஷமாக மாறிடும். அப்படிங்கிற தன்மையை இரண்டும் ஒருங்கை கலந்தது இந்த சனியும் ராகுவும் சேர்க்கை அப்படின்னு மனதில் கொள்ளுங்கள். இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிற காலகட்டங்களிலே ராகுவானவர் கும்பராசியிலே இருக்கிறார், சனி பகவான் மீனராசியிலே வக்ரகதியிலே இருக்கிறார். அதாவது சனி பகவான் மீனராசியிலே இருக்கக்கூடியவர் இந்த ராகுவை தொடுவது அப்படிங்கிற தன்மையில் போயிட்டுருக்கார். 12ஆம் இடம்னு காலப்புருஷத்துக்கு அங்கிருந்து 11வது இடத்தை தொடுவதாக செல்கிறார். அங்கே ராகு இருக்கிறார். இந்த ராகு ரிவர்ஸ் கிரகம், அவரோட ரிவர்ஸாக இவரும் போகிறார். இப்போது மாற்றம் வருகிறது. நவம்பர் 28ஆம் தேதி இந்த வக்ரம் அப்படிங்கிற தன்மை முடிந்து 29ஆம் தேதியிலிருந்து நேர்வழி பாதையிலே செல்ல போகிறார் அப்படின்னு தெரிகிறது. இந்த நேர்வழி பாதையிலே செல்லக்கூடிய இந்த சனீஸ்வர பகவான் தன்னுடைய ஆட்சி இடமான மகர கும்பத்தை விட்டு மீனத்துக்கு செல்லக்கூடியது மேஷராசிக்கு செல்கிறார். மேஷராசியிலே சனி நீச்சம் என்கிற கதியை அடைவார். இது எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, சனி அப்படிங்கிறவர் ஆயுள்காரகன். இங்கிலீஷில் ஆயில், OIL அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயிலுக்கும் இவர் தான் காரகன். க்ரூட் ஆயில், பெட்ரோலியம், அந்த மாதிரி விஷயங்களுக்கும் இவர் தான் தன்மையாளர். பூமிக்கு அடியிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய்கள். அப்போ பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த நீச்சகதியான மேஷராசிக்குள்ளே போகும்போது ப்ரைஸ் ஹைக் ஆகிறதுக்கு ஜாஸ்தி ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்னு தெரிகிறது.
எப்படி சார் ஹைப் ஆகும், இப்போ எல்லாம் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா, இல்லை அதுக்கான கால வர்த்தமானங்கள் வரும்போது டெஃபினட்டாக இதனுடைய ப்ரைஸ் வந்து பீக்கில் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு தெரிகிறது. இதையும் ஒரு நிலைப்பாடாக ஆஸ் எ ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜராக நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா குரு வந்து வக்கரகதியில் இந்த சனியை பார்த்து கொண்டு இருக்கிற சூழ்நிலை கிடைக்கும் மார்ச் 2026 வரைக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சனி பகவான் நேர்பார்வையாக நேரடி மூமெண்ட்டாக கொடுக்க ஆரம்பிக்கும்போது ஸ்லோவாக தன்மைகளே போர் என்ற குணங்கள் வரும். அந்த போராட்ட குணங்கள், போர் என்ற குணங்கள் நேச்சுரலி இந்த ஆயில் ரிலேட்டடாக நிறைய ஹைப்பு கொடுக்கறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற இண்டிகேஷனையும் மனசில் வைத்துக்கொள்வோம். சனி பகவானின் இந்த வக்கர நிவர்த்தியானது பொதுவில் செலவு ஜாஸ்தி இன்க்ரீஸ் பண்ணும். எப்படிப்பட்ட செலவுகள் அப்படின்னா, வெளிநாட்டு வர்த்தக தொடர்பு கொண்ட செலவுகளையும், கொஞ்சம் இல்லீகல் டிரான்சாக்ஷன் பண்ணுறவங்களெல்லாம் அடி வாங்குற மாதிரியும் நடக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த சனி பகவான் ஏற்படுத்துவார். அப்போ எப்போல்லாம் ஃபெமா அப்படிங்கிற ஆக்டில் இருக்குது, ஃபெரா அப்படிங்கிற ஆக்டில் இருக்கிற எதையான கடத்துறது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கடத்தல் வேலைகள்லாம் செய்வங்கள்லாம் நிறைய பேர் மாட்டக்கூடிய சூழ்நிலையை இனிமேல் கொடுக்கக்கூடியது இந்த வக்கர நிவர்த்தி காட்டி கொடுக்கும். அதுபோல் யாரெல்லாம் இந்த போதைக்கு அடிமையாகி போதைப் பொருளை கடத்துவது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இவங்களும் இந்த காலகட்டங்களில் சிக்கிக்கொள்வதற்கான வாய்ப்புகளை இந்த சனி பகவானின் வக்கர நிவர்த்தி ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா இப்போ தொட்டுக்கிட்டு இருந்தது ராகுவை தொட்டார், இப்போ திரும்புகிறார். அதனால் இனி சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படிங்கிற ஸ்டேஜில் திரும்புறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இல்லீகல் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கிறவங்கெல்லாம் மாட்டுவதற்கு, சிக்கிக்கொள்வதற்கு, சட்டத்தின் பிடியில் தண்டனை அனுபவிப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிற இண்டிகேஷன் நம்பர் 1. ரெண்டாவது இண்டிகேஷன், இது எல்லாமே கடல் நிலை தடந்து, அந்த மீனராசிங்கிறது கடல் நிலை, கடல் சார்ந்தது. இப்போ கடல் சார்ந்து செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஓவர் நைட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். மூன்றாவது, மறைந்த தொழில் அப்படின்னு சொல்லிட்டு சிலவங்க முகத்தையே காட்ட மாட்டாங்க. யாரெல்லாம் டைரக்டர்ஸ் அப்படிங்கிறவங்க ஃபிலிமில் கேமராவுக்கு பின்னாடி இருப்பாங்க, முகம் முன்னாடி வராது, நடிகர்கள் முன்னாடி இருப்பார்கள். இவர்களுக்கு தன் உழைப்பினால் வரக்கூடிய பலன்களையும் இன்டைரக்டாக இந்த பெனிஃபிட்டை கொடுத்துடக்கூடியது இந்த சனீஸ்வர பகவானின் இந்த பின்புலத்திலிருந்து இயக்கும் தன்மை. அதனால் இவங்களும் இந்த இடத்துல ஒரு முக்கியமான பங்கை வகிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இவங்கள்ட்டே நிறைய பணப்புழக்கங்கள் நிறைய வரும் அப்படிங்கிறது தெரிகிறது. யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்த வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் உழைப்பினால் வரக்கூடிய லாபங்களை நிதர்சனமாக தரக்கூடியது இந்த சனியின் வக்கர நிவர்த்தி பயிற்சி அப்படிங்கிறத ரொம்ப நோட் பண்ணி அடிக்கோட்டு எடுத்துக்கலாம். இதுதான் நிதர்சனமாக இந்த வக்கரத்தின் நிவர்த்தி தரக்கூடிய பலன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கர்மகாரகனான சனியினுடைய வக்கர நிவர்த்தி ஒருவருக்கும் தன்னுடைய இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஆசை இருக்கும் இல்லையா? வாருங்கள் தொடர்ந்து காண்போம். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற இடமான மீன ராசிக்குள்ளர வக்கரகதியிலே இருந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தியை பெறுகிறார். நவம்பர் 28 முடிஞ்சு 29ஆம் தேதியிலேருந்து இந்த காலகட்டங்களிலே அவர் அந்த வக்கர நிவர்த்தியை பெறுவதனாலே உங்களுக்கு என்ன பலன் வரப்போகுதுன்னு பார்க்க போகிறோம். சனி பகவான் உங்களுடைய ராசியின் 7ஆம் இடத்தை தன் பார்வையால் பார்க்கிறார். 7ஆம் இடத்தை பார்வையாய் பார்ப்பது மட்டுமல்ல, உங்களுடைய லாபஸ்தானத்தை தன்னுடைய 7ஆம் பார்வையாய் பார்க்கிறார். குடும்பஸ்தானமான தனுசு ராசியும் தன் பார்வையால் பார்க்கிறார். அப்போது அவருடைய கண்ட்ரோலில் நல்லா வச்சுருக்கிறீங்க உங்களுடைய ராசியை. அதனால் உங்களுக்கு சில அதிரடியான வியூகங்கள் மேன்மையை தருவதாக அமையக்கூடியது இந்த வக்கர நிவர்த்தியின் பலன். வேலையிலே நல்ல நுணுக்கங்கள்லாம் தெரிந்தவர் நீங்கள். எல்லாரை விட கொஞ்சம் அதிகப்படியாக வேலையை படித்தவங்க நீங்கள்.
அதனால் உங்களுக்கு எந்த இடத்துல எதை பண்ணால் உங்களுக்கு மூவ் ஆகும்னு நல்லா தெரியும். அதை அழகாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. ரிட்டையர்டான பர்சன், ரிட்டையர்ட் ஆகாத பர்சன் யாராக இருந்தாலும் சரி, இது எல்லாமே அவங்களுக்கு அனுபவம். அந்த அனுபவத்தில் கரெக்டாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு அதெல்லாம் நல்லா தெரியும். எப்படி அடிக்கணும்னு எங்களுக்கு தெரியும் சார் அப்படின்வீங்க. வியாபாரத்துலேயும் அது மாதிரி தான். முதலீடு பெருசாக கொண்டு வரதுக்கான வாய்ப்பு. நான் லாபத்தை பார்க்க போகிறார் இல்லையா. சொத்துக்கள் பிரச்சனைகள்லாம் தீர்வு, எல்லாத்தையும் தீர்த்து இதெல்லாம் தீர்ந்து போச்சு, இனிமேல் நம்ம பர்ஃபெக்டாக போகிறோம் அப்படிங்கிற எண்ணம் கரெக்டாக வந்துடும். இப்படி ஒரு கிரிப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலையை கொண்டு வந்துடுவார். இந்த 7ஆம் இடத்தை பார்ப்பதனாலே தொழிலிலே சில கலகங்களும் வரும். பொதுவாகவே இந்த 5ஆம் இடத்துல இருந்தாக்க உங்களுக்கு சுகம் பாதிக்கும். எப்பயுமே கொஞ்சம் வேலை பரபரப்பாக இருந்துகிட்டே இருக்கணும் உங்களுக்கு, இல்லைன்னா கொஞ்சம் ஓடாது. அவங்க ராசியே அப்படி தான் இல்லையா. ஆனால் கொஞ்சம் மந்தமாக இருக்கும்போது எதுவுமே நடக்கலை புலம்பி தீர்த்துவீங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இங்கே சனி பகவான் வக்கரத்தில் இருந்தார், இப்போ வக்கர நிவர்த்தி ஆகிட்டார். ரைட்டு, என்ன அதனால் எனக்கு ஒன்றும் பெருசாக இல்லையே அப்படின்னு தோணும். ஆனால் 7ஆம் இடத்துல பார்க்கும்போது தேவையில்லாத கலக்கம் பயம் எல்லாம் கொண்டு வந்து காட்டும். தவறுதலாக ஏதாவது செய்யும்போது, அந்த பிறழ்ச்சியில் ஏதாவது இல்லீகல் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது பயங்கள் கொண்டு வந்து நிறுத்திடும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். லாபத் நோக்கிலே செய்யக்கூடிய தவறுகள் உங்களை மாற்றி விட்டுடும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும். லாபத் அப்படிங்கிற கன்னிராசியை பார்க்குறாரு. லாபம் கிடைக்கணும், பணம் வரவில் லாபம் முக்கியம் இல்லைங்களா, தன லாபம் முக்கியம். அப்படி லாபத்தை கிராப் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை உங்கள் மைண்ட் செட்டில் கொண்டு வரணும் ஃபஸ்ட்டு. அப்படிங்கிறது தான் சனி யோசிப்பார். தொழிலிலே லாபம், வியாபாரத்திலே லாபம், முன்னெச்சரிக்கையுடன் செய்யக்கூடிய முயற்சிகளிலே லாபம், இப்படி எல்லா விதத்திலும் லாபத்தை கோட் பண்ணினே வருவீங்க. குடும்பஸ்தானத்தை பார்க்குறார். குடும்பஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பது நல்லதா அப்படின்னா நல்லதில்லை. மருத்துவ செலவுகள் உண்டு, தொடர் வியாதிகள் உண்டு, வயிற்று வலி, கால் வலி, இடுப்புக்குள்ள வலி, இப்படிலாம் நிறைய வலிகளை கொடுப்பார் அப்படின்னு தெரியாது. ஆனால் கொஞ்சம் அது விஷயமாக செலவுகளும் உண்டு. ஸோ யாரெல்லாம் கொஞ்சம் அடிபடுறது அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கோ அவங்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். டப்புன்னு போய் அடிபட்டுப்பாங்க சிலவங்களெல்லாம் எலும்பு உடையும் ஈஸியாக. அவங்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டமும் இதுதான். அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. முக்கியமாக குழந்தைகள், அவங்க விழுந்து எழுந்துட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கிறாங்கன்னா ஒரு வரைக்கும் 4 வாட்டி க்ளோஸாக வாட்ச் பண்ணி செக் பண்ணிவிடுங்க. படிப்புலேயும் அவங்க கவனம் செலுத்துகிறாராலும் கொஞ்சம் கவனிங்க. ஏதோ அவங்க படித்தாங்கன்னு இல்லாமல் என்ன படித்தாங்க, என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க, அவங்களோட நடத்தை சரியாக இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. அப்படிங்கிறத கூடுதலாக மனசில் வச்சுக்கணும். இப்படி பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு சனி நல்லதை கொடுத்து கொண்டு இருக்கிறான்னு உங்களுக்கு டிஃபைன் பண்ணிடலாம். இல்லைன்னா அதை சரி பண்ண வேண்டிய வேலையும் நம்ம பண்ணணும். நான் ராகுவை தொட்டு திரும்புகிறார் இல்லைங்களா, அப்போது ஸ்நேகத்தின் மூலமாக வரக்கூடிய நன்மை தீமைகளை குழந்தைகள் எடுத்து வச்சிருக்கிறாங்களான்னு மனசில் வச்சுட்டு பார்க்கணும். அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கிடுங்க. இந்த காலகட்டங்களில் சனீஸ்வரனை நீங்கள் வணங்குவது ரொம்ப முக்கியமான கடமை. சனீஸ்வரன் எப்படி சார் வர்ஷிப் பண்ணுறது அப்படின்னாக்க, உங்களுக்கு தெரியும், நம்ம போய் சனி கோயிலில் சென்று அவருக்கு எண்ணெய் தைல காப்புகள் எல்லாம் செய்து வலம் நெய் தீபங்கள் போட்டு வழிபடுவதுன்னு நார்மலாக பண்ணக்கூடிய விஷயங்கள். இது ஜென்ரல். கொஞ்சம் அக்ரெசிவாக பண்ணணுன்னா ஆஞ்சநேய சுவாமியை நீங்கள் வர்ஷிப் பண்ணணும். நல்ல மாட்டு கட்டுற மணி இருக்குது இல்லையா, சின்ன மணி, அந்த கழுத்தில் கட்டுவீங்களா, அந்த மாதிரி மணியை வாங்கி அதை ஒரு சிவப்பு நூலில் வைத்து ஆஞ்சநேயர் கோயிலுடைய அந்த வாசலிலையோ அந்த கதவுலையோ எங்கேயோ ஒரு இடத்துல நல்லா கட்டி விட்டுட்டு வந்துடுங்க. சனிக்கிழமை கட்டுங்க. கால வேலையில் கட்டினா விஷயம் 7லேருந்து 9,
முடியலையா சாயங்கால வேலை 4லேருந்து 6 இந்த டயத்தில் கொண்டு போய் கட்டுங்க. கட்டிட்டு உங்களுடைய வாழ்க்கையிலே பிரகாசமான ஒளி வேண்டும், வெளிச்சம் வேண்டும், என்னுடைய வாழ்க்கையிலே நிம்மதி வேண்டும்னு வேண்டிட்டு வாங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான வழி பிறக்கும், நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.